உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, வானதி ராஜேஸ்வரி அம்மா பார்க்க வந்திருக்கும் போல இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல சுந்தரமூர்த்தியை பார்த்து சொல்லிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு சீக்கிரத்துல என் பொண்ணு கல்யாணம் கைகூடி வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் எங்க தகுதிக்கெல்லாம் இப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைச்சதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்லுவா, ஆர்த்தியோட ஜாதகப்படி அவளுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள தான் அமையும்னு. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் ஜோசியர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாச்சு பாத்தீங்களா? சம்மந்தி ஒன்றும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அம்மா, சம்மந்திகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லுமா, அப்பதானே நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு புரியும். அண்ணே, ஒன்றும் இல்லை, உங்க குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் தான். ஆனா என் வீட்டுக்கு நான் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறது ஆர்த்தியே இல்ல, உங்க மூத்த பொண்ணு வானதிய. இது ஒன்னும் இப்ப நான் எடுத்த முடிவில்ல. உங்க வீட்ல வச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னதே வானத்திய மனசுல வச்சுதான். அதை எப்படி அன்னைக்கு நேரடியா எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுன்னே தெரியல. கல்யாண கனவோட இருக்கிற ஆர்த்திய நீ எங்களுக்கு வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா அவ மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதான் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த தனியா சொல்றேன். நீங்க தான் உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அக்காவா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்ன, எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுங்க தானே. அங்கேதாமா ஒரு சிக்கலே. உண்மையை சொல்ல போனா ஆர்த்தியை விட வயசுல மூத்தவ ஒருத்தி வீட்டில் இருக்கும்போது இவளை முதல்ல கட்டி கொடுக்கறதுல எனக்குமே விருப்பம் இல்லதான். ஆர்த்தியை விட வானதியத்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா நீங்க சொல்றது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், வானதியை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன வானத்திய பத்தின மத்த விஷயங்களை மட்டும் நாங்க என்ன உங்க மூலமாவா தெரிஞ்சுக்கிட்டோம்? எதாச்சியா நாங்களே அவளை பார்த்து பேசி பழகிதான் அவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். குணத்துல இல்ல அவளுக்கு எந்த குறையும் இல்லம்மா. ஆனா என்ன, வானதி உங்களுக்கு பிறந்த பொண்ணு இல்ல, அதானே? என்னங்க குடிக்காம அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல சுப்பிரமணியம், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதான். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ்வளவு தைரியமா நீங்க அங்க பேசுனதை வச்சு நான் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கே தெரியும்ல எங்க வீட்டு நிலைமை என்னன்னு. தெரியுதுங்க, அதுக்குன்னு இப்ப என்னங்க வந்தவங்களுக்கு ஆர்த்தியை பிடிக்கல வானதியத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு வீட்டுல சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்லணும் தான். ஆனா அட என்னங்க நீங்க இப்படி இழுக்கிறீங்க? நான் வேற அந்த அம்மா கிட்ட உங்களை நம்பி எல்லாம் சரியா நடக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, அந்த அம்மா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பயப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏங்க எப்படிங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? அமுதாவுக்கு ஆர்த்திக்கு இந்த விஷயத்த சொன்னா தானே. என்னங்க சொல்றீங்க? இப்ப அமுதாவுக்கு நாம சொல்லாம இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப சொல்ல வேண்டாம். நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம்
நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க எனக்கு என்னமோ சரியா படலைங்க. எப்படியும் நிச்சயதார்த்தப்ப தெரியத்தானே போகுது. அப்ப தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். எனக்கு என்னமோ சரியா படலைங்க. இங்க பாருங்க, வாங்க வீட்டுல போய் உண்மையை சொல்லிடலாம். சுப்பிரமணி, கடவுளா பார்த்து வானதிக்கு இப்படி ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுத்துருக்கு. இத பாரு, நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ராஜேஸ்வரி அம்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, வானதி தான் அவங்க வீட்டு மருமகன்னு. ஆமா, எனக்கு என்னமோ நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க பாத்துக்கோங்க நம்பிக்கை இருக்கியா? என் பொண்ணுக்கு இதை விட்டா ஒரு நல்ல சம்மந்தம் அமையாதியா? நீ மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் சரிதான். இத உங்க வீட்டுல சொல்றதுனால என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்க? இத பாரு, ஏற்கனவே அமுதா வானதிய வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இந்த விஷயத்தை போய் சொன்னா அவ வானதிய கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. ஐயோ, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த அமுதாவுக்கும் ஆர்த்திக்கும் தெரியாம வச்சுக்கிறதா நல்லது. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதை ஒத்துக்கிறேங்க. வானதி இவங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை அதோட வாழ்க்கை நல்லா அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் கூட நிக்கிறேன். ரொம்ப நன்றி சுப்பிரமணி. ஏங்க எப்படிங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? அமுதாவுக்கு ஆர்த்திக்கு இந்த விஷயத்த சொன்னா தானே. என்னங்க சொல்றீங்க? இப்ப அமுதாவுக்கு நாம சொல்லாம இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப சொல்ல வேண்டாம். நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க எனக்கு என்னமோ சரியா படலைங்க. எப்படியும் நிச்சயதார்த்தப்ப தெரியத்தானே போகுது. அப்ப தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். எனக்கு என்னமோ சரியா படலைங்க. இங்க பாருங்க, வாங்க வீட்டுல போய் உண்மையை சொல்லிடலாம். சுப்பிரமணி, கடவுளா பார்த்து வானதிக்கு இப்படி ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுத்துருக்கு. இத பாரு, நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ராஜேஸ்வரி அம்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, வானதி தான் அவங்க வீட்டு மருமகன்னு. ஆமா, எனக்கு என்னமோ நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க பாத்துக்கோங்க நம்பிக்கை இருக்கியா? என் பொண்ணுக்கு இதை விட்டா ஒரு நல்ல சம்மந்தம் அமையாதியா? நீ மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் சரிதான். இத உங்க வீட்டுல சொல்றதுனால என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்க? இத பாரு, ஏற்கனவே அமுதா வானதிய வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இந்த விஷயத்தை போய் சொன்னா அவ வானதிய கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. ஐயோ, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த அமுதாவுக்கும் ஆர்த்திக்கும் தெரியாம வச்சுக்கிறதா நல்லது. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதை ஒத்துக்கிறேங்க. வானதி இவங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை அதோட வாழ்க்கை நல்லா அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் கூட நிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.